வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. கோவை தெற்கில் செந்தில் பாலாஜியின் வேட்புமனு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. 2026 சட்டசபை தேர்தலில் கரூரில் போட்டியிடாமல் செந்தில் பாலாஜி அவர்கள் கோவை தெற்கில் போட்டியிடுகிறார். மேலும் அவரது சொத்து வழக்குகள் ஏற்கனவே பல்வேறு பிரச்சனைகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்குகள் போன்றவைகளை நேரடியாக அந்த மனுவில் குறிப்பிடாமல் தாமதமாக வழக்குகள் செய்யப்பட்டிருந்ததன் காரணமாக சில வழக்குகளை அதில் ஆதாரமற்றவை என்று கூறி பதிவுகளை மேற்கொள்ளாமல் மனுவை தாக்கல் செய்திருந்தார். இதனால் தற்பொழுது இன்று மாலை 5 மணி வரைக்கும் தற்காலிகமாக செந்தில் பாலாஜியின் மனுவை நிறுத்தி வைத்துள்ளனர் ஆட்சியாளர்கள். கிட்டத்தட்ட கரூரில் போட்டியிடாமல் கோவை தெற்கில் போட்டியிடுவதற்கு காரணம் என்ன? கரூரின் கோட்டை மன்னன் செந்தில் பாலாஜி என்று ஸ்டாலினால் புகழப்பட்ட செந்தில் பாலாஜி அவர்கள் தற்பொழுது கோவை தெற்கில் போட்டியிடுவதற்கு முக்கியமான காரணம் தோல்வி பயம்தான். ஏனென்றால் கரூரில் அப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவம் நடைபெற்றதற்கு பிறகு சிபிஐ துறை வழக்கு இப்பொழுது வரை நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. விஜய் அவர்கள் நிரபராதி என்று சிபிஐ துறையினர் கூறிவிட்டார்கள். ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் நிரபராதி என்று சிபிஐ துறை கூறவில்லை. மேலும் அவரது வழக்குகள் என்பது ஏராளம். அதிமுகவின் அமைச்சரவையில் போக்குவரத்து துறை அமைச்சராக செயல்பட்ட பொழுது வேலை வாங்கி தருவதாக சுமார் 405 கோடி முறைகேடு செய்தார். இந்த வழக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் மதுபான ஆயத்திருத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது திமுகவின் ஆட்சியில் கிட்டத்தட்ட 1008 கோடி ஊழல் வரை செய்ததாகவும் இந்தியாவை திரும்பி பார்க்கும் அளவிற்கான ஊழல் இதுவென்றும் குற்றம் சாட்டப்பட்டது. பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்ற ஒட்டுமொத்த குற்றச்சாட்டுகள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டசபையிலேயே பல்வேறு விவாதங்களையும் ஏற்படுத்தியது. சொத்துக்களை மறைத்ததாகவும் வழக்குகளை மறைத்ததாகவும் செந்தில் பாலாஜியின் வேட்புமனு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதற்கான விளக்கத்தை இன்று மாலை 5 மணிக்குள் செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கறிஞருடன் கொடுக்க வேண்டும். அந்த விளக்கம் தவறாக இருக்கும் பட்சத்தில் இந்த முறை செந்தில் பாலாஜி அவர்கள் கோவை தெற்கில் போட்டியிட முடியாது, வேட்புமனு ரத்து செய்யப்படும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. கோவை தெற்கில் செந்தில் பாலாஜி அவர்கள் போட்டியிட வேண்டுமா போட்டியிட வேண்டாமா என்பதை மக்களாகிய உங்களது கருத்துக்களையும் வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கிறது என்பதையும் கமெண்டில்